அனைவருக்கும் வணக்கம். என்ன பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நீங்களே குடுத்துட்டீங்க சார். அதனால பெருசா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இருந்தாலும் நான் என்ன பத்தி ஒரு சில விஷயம் சொல்லி தான் ஆகணும். ஆ ஐ அம் கோமதி, சீனியர் கன்சல்டன்ட் பிசியோதெரபிஸ்ட். யோகா மேல இருந்த ரொம்ப ஆர்வத்துல யோகா படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ யோகா டீச்சர் அண்ட் யோகா தெரபிஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோட இந்தியன் கவர்மெண்ட்டோடத முடிச்சேன். ஸோ 20 இயர்ஸா யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம விபாசனான்றது ஒரு புத்திஸ்ட் டெக்னிக். புத்தா என்லைட் ஆன மெடிடேஷன் டெக்னிக். அந்த டெக்னிக்க படிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சர்டிஃபைட் பிராணிக் ஹீலர். பிராணிக் ஹீலிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளுடைய தலைப்புக்கு போவோம். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். ஐயா ஷேர் பண்ண ஸ்லைட் தெரியுதுங்களா ஐயா? தெரியுதுங்க. ஓகே. ஸோ மன அழுத்தத்தை நிர்வகித்து வெற்றிக்கு வழிகாட்டும் யோகா. முதல்ல மன அழுத்தம்னா என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அது எப்படி வந்து யோகால சரி பண்ண முடியுன்றத பார்க்கலாம். நம்ம இருக்க இப்போ ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்ல மன அழுத்தம் ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, மனம்னா என்னன்னு தெரிஞ்சா தான் நம்மளுக்கு மன அழுத்தம்னா என்னன்னு தெரியும். ஸோ மனம்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உணர்வுகளுடைய குவியல், எண்ணங்களுடைய குவியல்னு சொல்லலாம் மனச. ஸோ நம்ம நினைக்கிறது, உணர்றது, கவலைப்படுறது, பயப்படுறது, ஆசைப்படுறதுன்னு எல்லா விதமான உணர்ச்சிகளையும் அடக்கி வைக்கிற ஒரு கூடம் தான் மனம் சொல்லலாம். ஸோ மனத பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். அது எங்க வேணாலும் போகும், எப்படி வேணாலும் போகும், எங்க வேணாலும் இருக்கும். நீங்க எங்க நினைக்கிறீங்களோ, அங்க உங்க மனத்த கொண்டு போ முடியும். இந்த மனம் எப்போ மன அழுத்தத்துக்கு போகுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப பணி சுமையில இருக்கும்போது, இல்ல குடும்ப பொறுப்பு, எதிர்பார்ப்பு, போட்டி, பொறாமை இந்த மாரி நெறைய சூழல் நம்மள வந்து அழுத்தும்போது, அது நம்மள தாண்டி நம்ம மனச தாண்டி அந்த அழுத்தத்துக்கு உள்படும்போது மன அழுத்தம் அதிகமாகுது. அதாவது இங்கிலீஷ்ல ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் இப்போ குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ற ஒரு வார்த்தையா போயிடுச்சு. ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டோம்னா, எனக்கு படிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தை சொல்லுது. வயசானவங்கள கேட்டா, அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ளணும்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னன்றத நம்ம புரிஞ்சுட்டு, நம்ம வாழ்க்கையில எப்படி அத வெற்றி கொண்டு வாழ்க்கையில முன்னேறணும்? ஏன்னா, ஸ்ட்ரெஸ் எல்லா லைஃப்லயும், எல்லா பகுதியிலுமே வர ஒண்ணு தான். அத எப்படி கையாளுறோம்ன்றத பொறுத்து தான், நம்ம வந்து அதுல வெற்றி பெறுறோமா? வாழ்க்கையில தோல்வி அடையிறோமான்றது இருக்கு. ஸோ, மனச பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம மனசு அமைதியா இருந்தா, உடல் அமைதியா இருக்கும். அது எப்படி? மனசுக்கும், உடலுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப யாரோ ஒருத்தர் ஒரு தகவல சொல்றாங்க. நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்ல. இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இப்ப சொன்னாங்க. அந்த மாரி. சொன்ன உடனே மனசு அந்த ஒரு வார்த்தைய கேட்ட உடனே நம்ம உடல் பதறுது.
உடல் வேர்க்க ஆரம்பிக்குது, சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, சில பேருக்கு ஸ்ட்ரோக் கூட வருது. அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எப்படி ட்ரிகர் ஆகி உங்களுடைய பிசிக்கல் பாடியை அஃபெக்ட் பண்ணுது. இதுதான் மனதோட வேலை. நம்ம மனம் தான் இந்த உடலையே ஆட்டுவிக்குது. அந்த மனச நம்ம ஒழுங்கா பேணி பாதுகாத்தோம்னா, அதாவது சமநிலையில வைக்க கத்துக்கிட்டோம்னா, இதெல்லாம் ஈஸியா நம்மளால டேக் ஓவர் பண்ண முடியும். ஸோ மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு நோய் இல்ல. ஒரு எச்சரிக்கை மணி தான் நம்மளுக்கு. நம்ம நின்னு அந்த மனச கவனிக்க வேணும். அந்த நேரத்த தான் அந்த மனசு நம்மள கேக்குது. அதுக்கு பேரு தான் இங்க மனசோட அழுத்தத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றோம். ஸோ மன அழுத்தத்தோட சில அறிகுறிகள் பார்த்தோம்னா, காரணம் காரணம் இல்லாம கோவப்படுறது, சோர்வா இருக்கிறது, தூக்கமே வராது. சில பேருக்கு படுத்தா எனக்கு தூக்கமே வரல, மனசுல எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போதோன்ற பயம், சாவ பத்திய பயம், வாழ்க்கைய பத்திய பயம். ஸோ எல்லாமே பயமா இருக்கு. கவலை, எதுக்கு எடுத்தாலும் கவலை. நடந்து முடிஞ்சத பத்தியும் கவலைப்படுறது, நடக்க போறத பத்தியும் கவலைப்படுறது. கவனம் சிதறல் எல்லாத்துலயுமே வந்து டிஸ்ட்ராக்ஷன். ஒருத்துக்குள்ள நம்ம மைண்ட ஃபோக்கஸ்டா பண்ணி ஒரு வேலைய பண்ணவே முடியல. அப்புறம் எப்படி நம்ம லைஃப்ல வெற்றி காண முடியும்? கண்டிப்பா முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுன்னு பார்த்தோம்னா யோகா. எல்லாருக்கும் யோகா சொன்ன உடனே எல்லார் மைண்டுக்குள்ளேயும் வர சில வார்த்தை, சில பிக்சர்ஸ் என்னன்னு நினைக்கலாம். எல்லாரும் ஸ்ட்ரெச் பண்ற ஆசனாஸ மைண்டுக்குள்ள கொண்டு வருவீங்க. இல்ல மெடிடேட் பண்ற போஸ், இல்ல பிராணாயாமா பண்றது. பட் உண்மையான யோகான்றது என்னன்னு பார்த்தோம்னா, உடலுக்கும் மனதுக்கும் இடையிலான ஒரு பாலம். அதாவது யூஜ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கனெக்ஷன். ஜீவாத்மனோட பரமாத்மன் கனெக்ட் பண்றது. நம்ம உடலோட கனெக்ட் பண்றது. நம்ம உயிரோட நம்ம கனெக்ட் பண்றது. இதுதான் யோகா. ஒரு டீப் அவேர்னஸ் நம்மளுடைய பாடி மேல ஒரு பெரிய அவேர்னஸ கொண்டு வரது தான் யோகாவுடைய முக்கிய செயலே. பட் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, யோகானா கைய தூக்குறது, கால தூக்குறது, ஸ்ட்ரெச் பண்றது, அதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு வயசாயிடுச்சு. இதெல்லாம் பண்ணணுமானா, அது வந்து யோகால ஒரு பார்ட் தான். ஆசனாஸ் தான் நம்ம சொல்றது. பட் உண்மையான யோகா எதுன்னு பார்த்தோம்னா, அதோட ஒரு வாழ்க்கை தத்துவமா அத கொண்டு வரணும். வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைலா அத மாத்தணும். யோகம்ன்றது வெறும் ஆசனாஸ் கிடையாது. வெறும் பிராணாயாமா கிடையாது. அது ஒரு கலை. அந்த கலைய நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது, மன அமைதி கிடைக்கும். உடல் நலம் நல்லா இருக்கும். உங்களுடைய மென்டல் கிளாரிட்டி நல்லா இருக்கும். நீங்க எடுக்கிற எல்லா முடிவும் சரியா இருக்கும். நீங்க என்னென்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் ஈஸியா பண்ண முடியும். இந்த பிரபஞ்சத்தோட நீங்க கனெக்ட் ஆவீங்க. ஸோ அதுதான் யோகா. ஸோ இங்க யோகா நமக்கு கத்துக் குடுக்கறது என்னன்னு பார்த்தோம்னா, சுவாசத்த கவனிக்கிறது. நம்ம எல்லாருமே சுவாசிக்கிறோம். ஆனா எத்தன பேர் கரெக்ட்டா சுவாசிக்கிறோம்? எத்தன பேர் மூச்ச இழுத்து விடுறோம்? கிடையாது. எல்லாமே ஒரு ஷாலோ பிரீத்திங்கோட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மூச்ச கவனிக்கும்போது, இப்ப நார்மலா உட்கார்ந்துட்டு உங்க கண்ண மூடிட்டு மூச்ச கவனிங்க. மூச்சு இழுக்கும்போது உங்க வயிறு வெளில போதா? இல்ல மூச்சு விடும்போது உங்க வயிறு வெளில போதான்ட்டு. 100%ல 80% மூச்சு இழுக்கும்போது வயிறு உள்ள போகுதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா உண்மையாலுமே மூச்ச இழுக்கும்போது உங்க வயிறு வெளில வரணும். மூச்ச விடும்போது வயிறு உள்ள போகணும். இதுதான் சரியான மூச்சு விடுற டெக்னிக். இந்த டெக்னிக்க நம்ம யாருமே ஒழுங்கா பண்றதில்ல. அதனால நம்மளுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுறதும் இல்ல. சரி மூச்சுக்கும், மனசுக்கும் என்ன தொடர்பு? எதுக்கு மூச்ச வந்து கட்டுப்படுத்தினா மனசு அமைதியாகும் அப்படிலாம் சொல்றாங்க? அப்படின்னு பார்க்கலாம். மூச்சுக்கும், மனசுக்கும் என்ன தொடர்பு? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஒரு அ ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்கீங்க. ஏதோ கோவத்துல இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உங்க மூச்சு கவனிச்சீங்கன்னா, அக்ரிகேட் ஆகும். ஒரு மாரி வந்து பிரீத் இன், பிரீத் அவுட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கும். உங்களோட ஹார்ட் பீட் எகிரும். நீங்க கோவமா இருக்கும்போது படபடப்பு, ஹை பிபி இதெல்லாம் நடக்கும். அதுவே கோவம் இல்லாம நீங்க சாந்தமா ரொம்ப அமைதியா இருக்கும்போது, உங்களுடைய ஹார்ட் பீட்லேருந்து, உங்களுடைய பிபிலேருந்து சமமா இருக்கும். ஸோ உங்க மூச்சும் அப்போ வந்து காமா, ரிலாக்ஸ்டா, சட்டிலா இருக்கும். ஸோ மூச்சு தான் இந்த எண்ணத்துக்கு, மனசுக்கு எல்லாமே ஒரு டிராவல் வெஹிக்கிள் தான் இந்த மூச்சு. ஸோ யோகா. யோகான்னு பார்த்தோம்னா, பதஞ்சலி யோக சூத்ரான்றது தான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் சொல்லலாம். யோகத்துக்கான ஒரு பேஸ் புக் அப்படின்னு சொல்லிக்கலாம். பதஞ்சலி யோக சூத்ரா. ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு முனிவர் தான் பதஞ்சலி முனிவர். அந்த முனிவர் எழுதிய பதஞ்சலி யோக சூத்ரால தான் இந்த யோகா டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல பார்த்தோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறத மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அஷ்டாங்க யோகா, 8 லிம்ஸ் ஆஃப் யோகா.
யாமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. ஸோ யாமானா என்ன? ஒரு மனுஷன் எப்படி மத்தவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்றது தான் யாமா. நம்ம சொசைட்டில நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற நாம மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது யாமா. நியமா பார்த்தோம்னா, நாம எப்படி நம்ம கிட்ட இருக்கணும். இப்ப யாமால பார்த்தோம்னா என்ன வரும்னா, அகிம்சா, சத்யா, அஸ்தேயா, பிரம்மச்சரிய, யாமகான்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். அகிம்சை. மத்த உயிரை நம்ம எந்த துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது. மத்த உயிர்கள் எடுத்தும் அன்பா இருக்கணும். சத்யா, உண்மையை மட்டும் பேசணும். ஹானஸ்டா இருக்கணும். அகிம்சா, சத்யா, அஸ்தேயா, மத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. பிரம்மச்சரியா, மத்தவங்க காம இச்சையில நம்ம விழக்கூடாது. அபரிகிரகா, மத்தவங்க பொருளை அபகரிக்க கூடாது. இது எல்லாமே சொசைட்டில நம்ம மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கும். நியமம் பார்த்தோம்னா, சௌச்சா, சந்தோஷா, ஈஸ்வர பண்ணிதானான்னு சொல்லியிருப்பாங்க. சௌச்சா, தூய்மையா இருக்கணும். சந்தோஷா, மன திருப்தியோட இருக்கணும். சௌச்சா, சந்தோஷா, தப, சுவாத்தியாய, ஈஸ்வர பண்ணிதானா. தபனா தவம் பண்றது. சுவாத்தியாயனா சுய ஆய்வு, நம்மளை பத்திய படிப்பு, அகத்தாய்வு. மனுஷனா யாரு? எதுக்காக நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம்? எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நம்மளுக்குள்ள என்ன இருக்கு? நாம ஏன் இப்படி இருக்கோம்? நம்மளால ஏன் இது பண்ண முடியல? இந்த மாதிரி நம்மள ஆய்வு பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ரமணர் பாத்தீங்கன்னா, நான் யாருன்ற கேள்வியில ஆரம்பிச்சுதான் அவரோட அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியே இருந்தது. நான் யார் அப்படின்னு கேட்கும்போது, உங்களை கேட்கணும், நீங்க உங்க பேரை சொல்லுவீங்க. இல்ல நான் ஒரு ஆண்மகன், இல்ல நான் ஒரு பெண். இதெல்லாம் உங்களோட இனத்தை குறிக்கும். உண்மையாலுமே நாம் யார் அப்படின்ற கேள்வியை நம்ம ரிப்பீட்டடா கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் அந்த ஆத்மாவுடைய அறிவு, ஆன்ம ஞானம் சொல்லுவாங்க, அது பிறக்குமே. அது வரைக்கும் நாமளும் எல்லார போல பிறப்போம், வாழ்வோம், இறக்க போறோம். இதுதான் உண்மை. ஆனா இது உண்மை கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே இம்பர்மனன்ட். பெர்மனன்ட்னு ஒரு திங்கே இந்த உலகத்துல கிடையாது. குழந்தையில இருந்த மாதிரி நம்ம இப்ப இருக்கிறது இல்ல. இப்ப இருக்க மாதிரி நாளைக்கு இருக்க போறதும் இல்ல. இம்பர்மனன்ட் லைஃப தான் புத்தா சொல்லியிருப்பாரு. சோ இந்த வாழ்க்கையே நிரந்தரமற்ற ஒரு மாய உலகம். சோ எல்லாமே மாறக்கூடியது மட்டும்தான். என்ன ஒரு பொருளை எடுத்தாலுமே இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருக்கவே போறதில்ல. அதுதான் உண்மை. இந்த ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அதுதான் யோகா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஈஸ்வர பிரணிதானாத் சொல்லியிருப்பாரு நியமால. கடவுள் கிட்ட சரணாகதி அடைகிறது. எது நடந்தாலும் அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை இறக்குறது. ஆசனா. பதஞ்சலி யோக சுத்ரால ஆசனான்னு பார்த்தோம்னா, சிரசாசனம் பண்ணணும், சிம்மாசனம் பண்ணணும், இல்ல சக்கராசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே இருக்க மாட்டாரு. எந்த ஒரு ஆசனத்துல, அதாவது நீங்க உட்கார்ற இடம் தான் ஆசனம். அதுல எப்படி உங்களால கண்டினியூஸா உட்கார முடியும்? எந்த ஆசனால கண்டினியூஸா நீங்க உட்கார முடியுமோ அதுதான் ஆசனம் சொல்வாரு. ஸ்திரம், சுகம், ஆசனம் சொல்வாரு. ஒரு ஆசனம் ஸ்திரமாவும், அதாவது ஸ்ட்ராங்காவும், சுகமாவும் உங்களுக்கு பெயின் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கிறத அதுதான் ஆசனம். எந்த பொசிஷன்ல உங்களால இருக்க முடியுமோ அந்த பொசிஷன்ல உட்கார்றது ஆசனம். பிராணயாமா. பிராணயாமா சொல்லிட்டோம்னா, கஸ்மின் சதி சுவாச பிரஸ்வாச கதி விச்சேப பிராணயாமான்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். பிராணயாமானா மூச்சை இழுத்து அது அவேர்னஸோட பார்த்து மூச்சை பொறுமையா விடுறது. இதுல பிராணயாம டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹத்த யோகால சொல்ற மாதிரி பிராமரி பிராணாயாம பண்ணணும், இல்ல அன்லோமா விலோமா பிராணாயாம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். மூச்சை கவனிச்சு அது தீர்க்கமா நல்லா மூச்சை லாங்கா இழுத்து நம்ம டீப் பிரெத் பண்ணும்போதுதான் நம்மளோட லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா நம்மளோட ஹோல் பாடியோட பிளட் சப்ளை நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஹோல் பாடி பிளட் சப்ளை நல்லா இருந்தால் நம்மளுடைய ஆர்கன்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்மளுடைய மென்டல் கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஸோ ஹோல் பாடியை நம்ம எது மூலமா பண்ண முடியும்னா பிராணாயாமா. இந்த பிராணன் தான் உலகத்திலேயே முக்கியமான ஒரு விஷயம். மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை கொண்டு வரதே இந்த பிராணாயாமா தான். பிராணன் தான். அந்த பிராணனை நம்ம எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணா என்ன மாதிரி சக்தி கிடைக்கும்ன்றத இந்த பதஞ்சலி யோக சுத்ரால உங்களுக்கு விபூதி பாதத்துல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க அந்த புக் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சோ பிராணன் பார்த்தோம்னா ஒரு 10 தசவாயு சொல்லுவாங்க. அதுல 5 இம்பார்ட்டன்ட் வாயு. பிராணா, அப்பானா, சமானா, வியானா, உதானான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிராணாவும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் பண்ணும்.
பிராணன் பார்த்தோம்னா மூச்சு இழுத்து விடுறது. அப்பானன்னு பார்த்தோம்னா நம்ம மூச்சு ஆனஸ் வழியா வெளியில போறது. சமானன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டைஜஷனுக்கு இம்ப்ரூவ் பண்றது. வியானன்னு பார்த்தோம்னா உடம்பு முழுக்க பிளட் சப்ளை அந்த எனர்ஜிய வந்து சர்க்குலேட் பண்றது. உதானன்னு பார்த்தோம்னா நம்ம தலைக்கு மேல போற ஒரு வாயு. சோ இதெல்லாமே வந்து பஞ்ச பிராணா. இம்பார்ட்டன்ட் பஞ்ச பிராணா. இது இல்லாம 5 பிராணா வந்து நம்ம விக்கல் எடுக்கிறதுக்கு, கண்ண மூடி தொறக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அம் பொறை ஏறுறதுக்கு, யாப்பம் விடுறதுக்கு, கொட்டாவி விடுறதுக்கு, இந்த மாரி பிராணாஸ்லாம் கூட இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா, பிரத்யாஹாரா. பிரத்யாஹாரான்றது சென்ஸ்ட் வித்ட்ராயல். நம்ம நெறைய விஷயம் வெளி உலகத்திலேயே இருக்கும். நம்மளுடைய கண்ணு, காது, மூக்கு எல்லாமே வந்து நம்ம வெளி உலக தொடர்போடையே இருக்கு. இந்த ஆம பார்த்தோம்னா, நம்மள யாருனா அட்டாக் பண்ண வராங்கன்னா, அந்த கையலையும், காலையும் உள்ள அந்த ஓட்டுக்குள்ள சுருக்கி எடுத்துக்குமாம், தலையோட சேர்த்து. சோ அந்த மாரி பிரத்யாகாரான்ற டெக்னிக்ல நம்மளுடைய ஐம்புலன்களையும் நம்ம உள்நோக்கி பயணப்படுத்துவோம். உள்நோக்கி போகும்போது நம்ம மனச பத்தியும், நம்மள பத்தியும் நாம அறிய ஆரம்பிப்போம். அதுதான் பிரத்யாகாரா. தாரணா. தாரணான்றது மனச குவிக்கிறது. ஒரே இடத்துல மனச குவிக்கணும். இப்ப இந்த பொருள பார்க்கணும்னா, அந்த இடத்துல மனச குவியுது. அந்த டிவி மேல கண்ணு வைக்கிறேன்னா, அந்த மனசு அங்க குவியுது. இல்ல ஒரு தீபத்து மேல கண்ணு வைக்கிறேன்னா, கொஞ்ச நேரம் மனசு அங்க குவிக்கிறேன்னு அர்த்தம். எந்த சிதறலும் இல்லாம, என்ன சிதறல் இல்லாம. தியானம்னு பார்த்தோம்னா, அந்த மனக்குவியலையே ரொம்ப நேரம் நீடிச்சு நான் வச்சிருக்கேனா, அது பேர் தான் தியானம். நெறைய பேர் சொல்லுவாங்க, நான் சும்மா கண்ண மூடிட்டு உட்கார்றேன். எனக்கு அப்பதான் எண்ணங்கள் நெறைய வருது. எப்ப நம்ம குரங்க நினைக்காதீங்கன்னு சொல்றோமோ, அப்பதான் குரங்க நினைப்போம். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம மனசுக்கு தெரியாது. எது உண்மை, எது பொய் அதெல்லாம். நீங்க என்ன சொல்றீங்களோ, அந்த இதுவ வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து நம்ம என்ன உண்மை சொல்றோமா, பொய் சொல்றோமான்னா தெரியாது. அதனால தான் சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. அப்படியே நல்லா இருக்கும். நம்ம நெகட்டிவா பேச பேச என்ன ஆகணும், நம்மளுடைய மைண்டுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சுரும். இது எல்லாமே இது கூட ரிலேட்டட் தான். சமாதின்றது தியான நிலையில ரொம்ப நாள் இருந்தோம்னா, நம்ம ஆத்ம ஞானம் அடைவோம். அதாவது லிபரேஷன். அது பேர் தான் சமாதி. இந்த சின்ன எக்ஸ்பிளனேஷன் யோகாவை பத்தி போதும். ஸோ பஞ்சமய கோஷா பார்க்கலாம். நம்ம கண்ணால பார்க்குற இந்த உடம்பு வந்து உடல் மட்டும்தான். ஸோ இது இல்லாம 5 உடல் இருக்கதா தைத்திரிய உபநிஷத்துல சொல்லியிருப்பாங்க. தைத்திரிய உபநிஷத்துன்றது நம்ம உபநிஷத்து 10 உபநிஷத்து இம்பார்ட்டன்ட் 108 உபநிஷத்துல இந்த 10 உபநிஷத்துல ஒரு உபநிஷத்து வந்து தைத்திரிய உபநிஷத். இதுல பார்த்தோம்னா பஞ்சமய கோஷாவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பஞ்சனா 5, மயனா உருவாகிறது. கோஷம்னா உரை அப்படின்னு சொல்லலாம். சோ மனிதனை சுற்றி இருக்க ஒரு 5 அடுக்கு தான் இந்த பஞ்சமய கோஷா. நம்ம உடல் மட்டும்தான் நம்ம கண்ணால பார்க்கிறோம். ஆனா உடல் இல்லாம இன்னும் 5 கோஷாஸ் நம்மளுக்குள்ள இருக்கு. அது என்னென்னன்னு பார்ப்போம். அது எப்படி நம்மளுக்கு ரிலேட் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். சோ அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோன்மய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, அனந்தமய கோஷா. அன்னமய கோஷான்றது இப்ப நம்ம பார்க்குற இந்த ஸ்தூல உடம்பு. நம்ம சாப்பாட்டுனால உருவாக்குன இந்த பிசிக்கல் பாடிய தான் அன்னமய கோஷான்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து சட்டிலான பாடின்னு பார்த்தோம்னா பிராணமய கோஷா. நம்மளுடைய மூச்சு காத்துல அதாவது நம்ம பிராணன் இல்லாத இடமே இல்ல. பிராணசக்தி தான் எல்லாத்துக்குமே உண்மைன்னு சொன்னோம். சோ அந்த பிராணசக்திய உடலோட ஓட்டத்துல இருக்கும். அந்த பிராணன் தான் இங்க பிராணமய கோஷான்னு சொல்றாங்க. மனோன்மய கோஷா. மனோன்மய கோஷானா எமோஷனல் பாடி. நம்மளுடைய எமோஷனல் பாடி எப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதோ, அப்பெல்லாம் பிசிக்கல் பாடி வந்து அட்டாக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னைக்குனா உடம்பு நம்மளுக்கு சரியில்லாம எப்ப போகும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாள் எதனா ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இல்ல எதனா ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டிருப்போம். அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து பிபி ஹை ஆயிட்டு இருக்கும். இல்லன்னா நம்மளுக்கு வந்து உடம்பே சரியில்லாம ஆயிடும். ஃபீவர் வந்திருக்கலாம். எதனா வந்திருக்கும். ஏன்னா மைண்ட் அஃபெக்ட் ஆயிடுச்சு. நம்மளோட எமோஷனல் பாடி அஃபெக்ட் ஆச்சுன்னா, நம்மளோட பிசிக்கல் பாடியில அதோட இம்பாக்ட் நல்லா தெரியும். சோ அது மனோன்மய கோஷா. விஞ்ஞானமய கோஷா. விஞ்ஞானமய கோஷான்றது விஸ்டம் பாடி. அதாவது இன்டெலெக்ட் பாடின்னு சொல்லலாம். நம்ம ஏன் இத பண்றோம்? நம்ம ஏன் இத பண்ணக்கூடாது? நம்ம இத பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்திசாலித்தனமா அத யோசிக்கிறோம் தெரியுங்களா? அதுதான் விஞ்ஞானமய கோஷா. அந்த புத்திய யூஸ் பண்ணி நம்ம வந்து செயல்படுறது தான் விஞ்ஞானமய கோஷா. அனந்தமய கோஷான்றது பிளிஸ்ஃபுல் பாடி. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பாடி உள்ள இருக்கு. அதுதான் பிளிஸ்ஃபுல் பாடி. ஆனந்தமான ஒரு சூழ்நிலையில இருக்க ஒரு பாடி. எப்போ நம்ம அந்த கோஷாவோட கனெக்டடா இருக்கோமோ, அப்போ வந்து நம்மளுக்கு இது எல்லாமே பேலன்ஸ் ஆயிடும். எல்லா கோஷாவும் பேலன்ஸ்டா இருந்தா மட்டும் தான் நம்ம உடம்புல நோய் இருக்காது,
மனசுல வந்து வலி இருக்காது, மென்டலா கிளாரிட்டியோட இருப்போம், எந்த ஒரு பயமும் இருக்காது, நிம்மதியா இருக்க முடியும். இந்த கோஷாஸ்ல இந்த பாடியில நம்மளுக்கு பேலன்ஸ் இல்லாம இருந்ததுன்னா, இம்பேலன்ஸ்டா இருந்தோம்னா, நம்மளுக்கு சமநிலை இல்லாம இருந்ததுன்னா, அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பிசிக்கல் பாடியில தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அன்னமய கோஷா. எலும்பு, தசை, ரத்தம், தோல் நாம் சாப்பிடுற உணவால உருவாறது தான் இந்த அன்னமய கோஷா. நோய், வலி இவையெல்லாம் இங்க இருக்கும். நல்ல உணவை சாப்பிட்டா நல்ல உடல் கிடைக்கும். பகவத்கீதாலயும் அ உணவ பத்தி சொல்லியிருப்பாங்க. எப்படி இருக்கணும் நம்மனா, சரியான உணவு சரியான நேரத்துல எடுத்துக்கணும். சரியான தூக்கம் இருக்கணும். அளவான தூக்கம் இருக்கணும். அளவான உணவு இருக்கணும். நெறையவும் சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாவும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு போதும்னு தோணுச்சா நிறுத்திடணும். அதே மாரி 8 மணி நேரம் தூங்கணும்னா 8 மணி நேரம் தூங்கணும். மெடிடேஷன் பண்றவங்க கம்மியா தூங்கிக்கலாம். அது வேற விஷயம். மத்தபடி நார்மலா தூக்கம் இருக்கணும். உங்களுடைய வேலை, வேலை பளு அதிகமா எடுத்துக்க கூடாது. ஒரு நாளைக்கு இவ்ளோ நேரம் தான் வொர்க் பண்ணணும்னா, அவ்ளோ நேரம் வொர்க் பண்ணா போதும். அதுதான் இந்த உடம்பு வந்து ஏத்துக்கும். நீங்க எவ்வளவுதான் வொர்க் பண்ணாலும், உடம்பு ஏத்துக்காத போது நீங்க என்னதான் சம்பாதிச்சு வச்சாலும், பின்னாடி உடம்ப காப்பாத்த முடியாது. சோ உடம்ப காப்பாத்தணும்னா, இப்பயே நம்ம காப்பாத்துனா தான் உண்டு. உடம்ப காப்பாத்தாம வெற்றியும் கிடைக்காது. பிராணமய கோசா. உயிர் சக்தின்னு சொல்லலாம். பிராணன் தான். மூச்சு. உடலுள்ள ஓடுற ஒரு சக்தி. நம்மளுக்கு சுறுசுறுப்பு, சோர்வு இது எல்லாமே குடுக்குற ஒரு பிராணமய கோஷம் தான் இந்த கோஷம். மூச்சு சரியா இருந்தா சக்தி சரியா இருக்கும். நம்ம மூச்சு இழுத்து டீப்பா பொறுமையா விடும்போது நம்மளுடைய மூச்சு அந்த லங்ஸ ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கும். ஒரு 10 நிமிஷம் காலையில எழுந்து விடிகாலையில எழுந்த உடனே உட்காந்துட்டு அப்படியே மூச்ச மட்டும் கவனிச்சு மூச்ச நல்லா இழுத்து ஆழமா இழுத்து பொறுமையா விட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த டேவே ஃப்ரெஷ்ஷா இருந்த மாரி இருக்கும். ஏன்னா மூச்சுக்கு அவ்ளோ ஒரு சக்தி இருக்கு. மனோன்மய கோஷம். மனோன்மய கோஷம் தான் இருக்கறதுலயே ரொம்ப டிபிக்கலான ஒரு கோஷம். மகிழ்ச்சி, கோபம், பயம், கவலை எல்லாமே நம்ம மனசுல தான் ஆரம்பிக்குது. சோகத்துல இருக்கிறது, கஷ்டத்துல இருக்கிறது, இதெல்லாம் நம்ம இம்பாக்ட் பண்ணி நம்மளுடைய மனச வந்து போட்டு குழப்பி அந்த மனசு எதையுமே ஃபோக்கஸ் பண்ண விடாம நம்மள வந்து அழுத்தி உள்ள போட்டுருது. நம்ம மனச எப்ப கிளாரிட்டியோட வச்சுக்கிறோமோ, நம்ம மனச எப்போ கிளியரா வச்சுக்கிறோமோ, காமா வச்சுக்கிறோமோ, அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் நான் வந்து அசர மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு மனச ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, இப்போ ஒரு மசில எப்படி நம்ம ட்ரெயின் பண்றோம்? டெய்லி ஒரு எக்சர்சைஸ் குடுக்குறோம். இல்ல ஒரு வாக்கிங் போறோம். எதனா ஒண்ணு குடுக்குறோம். அப்பதான் அந்த மசில் வந்து வீக்னஸ் போகாம இருக்கும். ஆக்டிவிட்டி பண்ணாம சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டோம்னா, ஒவ்வொரு மசிலும் வீக் ஆயிடும். அடுத்த நாள் நம்மளால எழுந்து கூட நடக்க முடியாது. எதனா ஆக்டிவிட்டி குடுத்தா தான் அந்த மசில் வந்து ஒர்க் ஆகும். அதே மாரி தான் மனசும். மனசுக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. அமைதியா உட்கார்றது. நம்ம எப்ப அமைதியா உட்கார ஆரம்பிக்கிறோமோ, இப்போ ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க பார்க்கும்போது ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா அப்படியே அமைதியா அதேதான். மனச நம்ம அமைதியா பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அப்சர்வ் மட்டும் பண்ணணும். அது ஓடதான் செய்யும். கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே அடங்க ஆரம்பிக்கும். அமைதியா நம்ம அப்சர்வ் பண்ணாலே போதும். விஞ்ஞானமய கோஷம். இன்டெலெக்ட் பாடி. சரியா, தவறான்ற அறிவ வந்து நம்மளுக்கு குடுக்குற ஒரு கோஷா தான் இது. அது என்ன அப்படின்னு புரியணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பலூன ஊதுறோம். ஊதிட்டே இருக்கோம். கொஞ்சம் தூரம் ஊதுன பிறகு இந்த பலூன் இப்போ உடைஞ்சிரும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்ப நிறுத்திடுவோம். இதுதான் இந்த விஞ்ஞானமய கோஷா. நம்மள பகுத்தறிஞ்சு அந்த வேலைக்கு இது சரி, தவறுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்க வைக்குது தெரியுதுங்களா? அதுதான் அந்த விஞ்ஞானமய கோஷம். அந்த புத்திசாலித்தனம். வாழ்க்கையோட ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம எடுக்கிற முடிவு கரெக்ட்டா அமையணும்னா, இந்த கோஷா பேலன்ஸ்டா இருந்ததுன்னா, நம்மளால ஈஸியா வந்து வாழ்க்கையில முடிவெடுக்க முடியும். ஆனந்தமய கோஷம். காரணமே இருக்காது. நம்ம அமைதியா இருந்தோம்னா, சாந்தமா இருந்தோம்னா, ரொம்ப ஹாப்பியா இருப்போம். தியானத்திலேயே அனுபவிக்கிற ஒரு உன்னதமான நிலை. இது வந்து உண்மையான நிலை. இதுதான் உண்மை. நம்ம வந்து பிரபஞ்சத்து கூடயும், அந்த யூனிவர்ஸ் கூடயும் கனெக்ட் ஆயிருக்க ஒரு கோஷம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். ஆழ்நிலை தூக்கத்துல நம்ம இந்த நிலையில இருப்போம். ஆனா அது வந்து அறியாமையில நடக்குது. இதுவே அறிவுல நடந்ததுன்னா, அதுதான் வந்து ஞானம், முக்தின்னு சொல்லலாம். ஸ்லீப் இஸ் அன் அன்கான்ஷியஸ் மெடிடேஷன். மெடிடேஷன் இஸ் அ கான்ஷியஸ் ஸ்லீப் சொல்லியிருப்பாங்க. மெடிடேஷன் வந்து தூக்கத்துல நம்ம கிடைக்கிற எனர்ஜிய வந்து 10 நிமிஷம் மெடிடேஷன்னால நம்மளால ஈஸியா வந்து அப்சார்ப் பண்ண முடியும் பாடிக்கு. அதனால தான் மெடிடேட் பண்ணணும்னு சொல்றாங்க. மெடிடேட் பண்ண இந்த உடம்பு வந்து அமர ஆரம்பிக்கும். நீங்க அமைதியா உட்கார உங்களுடைய ஐம்புலனும் அடங்க ஆரம்பிக்கும்.
அது உள்முகமா திரும்ப திரும்ப உங்க மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்ட் ஆகும். நீங்க என்ன சொல்றீங்களோ அது கிளியரா கேட்க முடியும். நீங்க என்ன பண்ண வரீங்களோ அந்த வேலைய அழகா முடிக்க முடியும். இதுதான் யோகாவுடைய பயன்கள். மனத பத்தி நம்ம நெறைய பேசிட்டோம். அதுக்கு ஒரு சின்ன கதைய மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ஊர்ல ஒரு அரசனும், ஒரு அடிமையும் இருந்தாங்க. அந்த அரசன் கிட்ட அந்த அடிமை வந்து ரொம்ப பாசமா இருந்தார். சாரி. அந்த அடிமை அந்த அரசருக்கு எல்லா வேலையும் செய்வாரு. காலையில எழுந்ததுலேருந்து படுக்க போற வரைக்கும் அரசர வந்து அவ்ளோ பொக்கிஷமா பார்த்துக்கிட்டு இருந்தவரு. அவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த சாப்பாட சாப்பிட்டு பார்த்துட்டு, யாருனா விஷம் வச்சிருக்காங்களா? அப்படியெல்லாம் பார்த்துட்டு, செக் பண்ணிட்டு தான் அரசருக்கே குடுப்பாரு. அந்த அளவுக்கு அரசன் மேல ஒரு பாசமும், அந்த இதுவும் பிரிவும் இருந்தது. பரிவும் இருந்தது. ஸோ அந்த இதுல நெறைய நாள் அவர் வந்து பல வருஷமா அரசன் கூடயே இருந்துட்டாரு. அரசருக்கு இவர பார்த்து ஒரு நாளு, ஐயோ! இந்த அடிமை நம்மளுக்காக இவ்ளோ பண்றானே! இவனுக்கு எதனா பண்ணியே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அரசர் வந்து அடிமைய கூப்ட்டு, "இது பாரு இவ்ளோ நாளா நீ என்ன பார்த்துக்கிட்ட. அதுக்கு நான் வந்து எதனா உனக்கு பண்ணணும். உனக்கு எதனா ஆசை இருந்தா சொல்லு. நான் கண்டிப்பா நிறைவேத்துறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. "இல்ல, இல்ல அரசே எனக்கு எந்த ஆசையும் இல்ல. நான் உங்க கூட இருக்கிறது தான் எனக்கு போதும்" அப்படின்னு சொன்னாரு. "இல்ல, இல்ல நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு உண்மையா என்ன ஆசை இருக்கோ அத சொல்லியே ஆவணும்" அப்படி சொல்லும்போது, அந்த அடிமை சொல்வாரு, "இப்ப நான் எதனா கேட்டேன்னா, நான் அதுக்காக தான் உங்களுக்கு இவ்ளோ நாளா வந்து பணிவிடை பண்ணேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா போயிடும். எனக்கு வேண்டாம் அரசேன்னு" சொல்லுவான். அப்பயும் அந்த அரசர் விடாம, "இல்ல, இல்ல நீ எதனா பண்ணி தான் ஆவணும்னு" சொல்வாரு. கேட்டு தான் ஆவணும்னு சொன்ன உடனே, சரி அடிமை சொல்வாரு, "எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் அரசே" அப்படின்ட்டு. "என்ன ஆசை சொல்லு?" "நான் ஒரே ஒரு நாள் அரசனா மாறணும். நீங்க என் கூடவே இருக்கணும். என்னோட அடிமை மாரி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அரசருக்கு, "சரி ஓகே. இது ஒரு நாள் தானே. சரி பரவால்ல. நீ அரசனா இருந்துக்கோ. இன்னைக்கு இவ்ளோ வருஷமா நான் இருந்துட்டேன் அரசனா. ஒரு நாள் இருக்கிறதுல என்ன ஆயிடப் போற?" அப்படின்னு சொல்லிட்டு, அரசர் எல்லா அமைச்சரையும் கூப்பிட்டு, அடுத்த நாள் இவர் தான் அரசன்னு சொல்லிட்டு பிரகடனம் பண்ணிடுவாரு. அடுத்த நாள் அடிமை வந்து அரசனா மாறிடுவார். ஃபர்ஸ்ட் உட்காரும்போது சீட்ல கொஞ்சம் பயத்தோடயே உட்காருவாரு. அப்புறம் அப்புறம் பார்த்தோம்னா டைம் போக போக அரசனாவே மாறிடுவார். அன்னைக்கு ஈவினிங் வரும். அரசன் வந்து அமைச்சர்கள கூப்பிடுவாரு. கூப்பிட்டுட்டு, "இப்ப யார் அரசன் இங்க?" அப்படின்னு சொன்னா, "நீங்க தான் அரசே. சொல்லுங்க அரசே." "அப்ப நான் கட்டளை பிறப்பிச்சா அத நிறைவேத்துவீங்க தானே?" "கண்டிப்பா அரசேன்னு" சொல்லிட்டு அமைச்சர்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த அடிமைய கூட்டிட்டு போயிட்டு தூக்குல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவார். யார? உண்மையான அரசரையே. உண்மையான அரசரையே கூட்டிட்டு போய் வேற வழியே இல்ல. ஏன்னா, அப்பா அரசன வந்து அடிமைதான். அவர் என்ன சொல்றாரோ பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்துல உண்மையான அரசன கூட்டிட்டு போய் தூக்குலயும் போட்டுடுவாங்க. அப்புறம் அந்த அடிமை தான் கன்டினியூஸா அரசன் ஆயிடுவாங்க. இதுதான் நம்ம மனசோட இதுவுமே. மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் தான் நாம அரசனா இருக்க முடியும். மனசு நம்ம கண்ட்ரோல விட்டு போயிடுச்சுன்னா, நாம அதுக்கு அடிமை ஆயிடுவோம். சோ, அதுலருந்து வெளியில வர்றதுக்கு தான் இந்த யோக பயிற்சி. யோகான்றது உடம்ப ஆரோக்கியமா வைக்கிறதுக்காக தான் ஆசனாஸ் பண்றோம். மனச ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு பிராணாயாமமும், மெடிடேஷனும் பண்றோம். மனசு அடங்குச்சுன்னா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும், வாழ்க்கைய பத்தி எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனுமே சக்சஸ்ஃபுல்லா அமையும். வாழ்க்கைய சக்சஸ்ஃபுல்லா அமைக்கணும்னா, யோகா கண்டிப்பா தேவை. அத ஒரு வாழ்க்கை முறையா பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைச்சு மன அமைதி இல்லன்னா, நம்மளுக்கு எதுவும் பிரயோஜனம் கிடையாது. பணம் இருந்தாலும், ஆ ஆ உங்ககிட்ட நெறைய காரு, வீடு எது இருந்தாலும், உங்க உடம்பு நல்லா இல்லன்னா எதையும் அனுபவிக்க முடியாது. உடம்பே நல்லா இருந்தாலும், மனசு நல்லா இல்லன்னா, அதையும் அனுபவிக்க முடியாது. ஸோ எல்லாமே சமநிலையில இருந்தா மட்டும் தான் வாழ்க்கை வந்து இனிமையாவும், சந்தோஷமாவும் இருக்கும். வெற்றின்றது நம்ம சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து காட்டுறது கிடையாது. அந்த சக்சஸ லைஃப்ல ஃபுல்லா எப்பவுமே தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறது தான் வெற்றி. அது யோகத்துல நடக்கும். லைஃப்ல நீங்க வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் கிராஸ் பண்ணிட்டே வரும்போது, வெற்றி உங்கள தேடி வரும். நீங்க அத தேடி ஓடணும் அவசியம் இல்ல. பட்டாம்பூச்சிய பிடிக்கிற கதை தான் நம்பள்து. எப்ப வலைய தூக்கிட்டு போய் பட்டாம்பூச்சிய பிடிக்கணும்னு பின்னாடி போவோமோ, அப்ப அதுக்கு நம்ம கையில சிக்காது. அதுக்கு பதிலு ஒரு ரோஜா செடிய எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா, அந்த பட்டாம்பூச்சி ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையில வந்து உட்காந்துரும். ஸோ இதுதான் வந்து வெற்றிக்கான ஒரு சின்ன குறிப்பு. இந்த யோகாவ ஒரு 10 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். முடிஞ்சவங்க படுத்துக்கலாம். இல்ல நான் உட்கார்ந்துட்டே இருக்கேன் பரவால்ல அப்படின்னு சொல்றவங்க உட்கார்ந்துட்டே இத பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன ரிலாக்சேஷன் டெக்னிக் தான். நீங்க என்ன உணர்ந்தீங்கன்றத கடைசில பார்க்கலாம். சிட் இன் அ கம்ஃபர்டபிள் பொசிஷன். நேரா உட்காந்துக்கோங்க. கண்கள மூடிக்கலாம்.
படுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா படுத்துக்கலாம். ஏன்னா, இது வந்து ரிலாக்சேஷன் மட்டும் தான். உங்கள வந்து ஜஸ்ட் உங்கள நீங்களே வந்து அவேர்னஸ்க்கு கொண்டு போம்போது, உங்களுடைய மைண்டும், உங்க பாடியும் எப்படி இருக்குன்றத தான் இதுல பார்க்க போறோம். வேற எதுவும் கிடையாது. யோக நித்ரா. நல்லா மூச்சு ஆழமா இழுத்து, பொறுமையா விடுங்க. Take a long breathe in and long breathe out. மூச்சு பொறுமையா இழுக்கும்போது உங்க வயிறு வெளியில வரணும். மூச்ச பொறுமையா விடுங்கும்போது உங்க வயிறு உள்ள போகும். கண்கள மூடி உங்க கவனத்த ஃபுல்லா உங்க மூச்சு மேல வைக்கணும். மூச்ச ஆழமா இழுங்க. மூச்ச பொறுமையா விடுங்க. மூச்ச ஆழமா இழுங்க. பொறுமையா விடணும். உங்க ஹோல் பாடிய லைட்டா டைட் பண்ணுங்க. கை, கால் எல்லாத்தையுமே இறுக்கமா வச்சுட்டு, மூஞ்சு, வாய் எல்லாத்தையும் இறுக்கம் பண்ணிட்டு ரிலாக்ஸ். டைட் பண்ணிட்டு, உங்க முகம், கை, கால் எல்லாத்தையுமே டைட் பண்ணிட்டு ரிலாக்ஸ். இன்னும் ஒரே ஒரு வாட்டி எல்லா உறுப்பையும் டைட் பண்ணிட்டு ரிலாக்ஸ். இது வந்து உங்களுடைய பிளட்ட ஃப்ளஷ் அவுட் பண்றதுக்கான ஒரு டெக்னிக். இப்ப நான் சொல்ற அந்த வார்த்தைய கவனிச்சு, அந்த இடத்துல உங்க மனச குவிச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு இடமா நான் சொல்லிட்டே வரும்போது, உங்க கவனம் ஃபுல்லா அதிலேயே இருக்கணும். Take a deep breathe in, long breathe out. Relax your toes. உங்களுடைய கால் விரல்கள ரிலாக்ஸ் பண்ணுங்க. Relax your foot. உங்களுடைய கால் பாதங்கள ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க கால் பாதங்கள்ல நல்ல வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம், காந்த ஓட்டம் எல்லாமே நல்லா இருக்கத, சீரா இருக்கத கவனிங்க. ரிலாக்ஸ் யுவர் ஆங்கிள்ஸ். உங்களுடைய கணுக்கால்ல உங்களுடைய கவனத்த வைங்க. உங்க கணுக்கால்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காந்த ஓட்டம் எல்லாமே சீரா இருக்கத கவனிங்க. ரிலாக்ஸ் யுவர் லெக்ஸ். உங்களுடைய கால்கள்ல நல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் சீரா இருக்கத கவனிங்க. ரிலாக்ஸ் யுவர் நீஸ். உங்களுடைய முட்டிய கண்கள மூடி உங்க கவனத்த முட்டி மேல வைங்க. உங்க முட்டிய சூழ்ந்து எல்லா ஜீவசக்தியும், அந்த ஜீவகாந்த சக்தி, உங்களுடைய வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் சீரா இருக்கத கவனிங்க. வலி எதனா இருந்ததுன்னா ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. எந்த விருப்பும், வெறுப்பும் அந்த வலி மேல காட்ட வேண்டாம். ரிலாக்ஸ் யுவர் தாய்ஸ். உங்க தொடைகளை ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க தொடைகள்ல நல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம் எல்லாம் நல்லா இருக்கத கவனிங்க. ரிலாக்ஸ் யுவர் லோவர் பேக். உங்க கீழ் முதுக கவனிங்க. ரிலாக்ஸ் யுவர் அப்பர் பேக். உங்களுடைய முதுகு தண்டுல நல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் சீரா இருக்கத கவனிங்க. ரிலாக்ஸ் யுவர் ஜென்டல் ஆர்கன்ஸ். ரிலாக்ஸ் யுவர் லோவர் ஆப்ஸ். உங்களுடைய அடி வயிற்ற கவனிங்க. உள்ள இருக்க எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸும் ரிலாக்ஸ்டா இருக்கத கவனிங்க. ரிலாக்ஸ் யுவர் அப்பர் ஆப்ஸ். மேல் வயிற்ற கவனிங்க. உங்களுடைய உள்ள இருக்க எல்லா ஆர்கன்ஸும் நல்ல விதமா செயல்படுறதுக்கு ஒரு நன்றியை தெரிவிங்க. ரிலாக்ஸ் யுவர் செஸ்ட். உங்க மார்பு பகுதியை ரிலாக்ஸ்டா வைங்க. நல்ல வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம், காந்த ஓட்டம் பரவத கவனிங்க.
ரிலாக்ஸ் யுவர் ஃபிங்கர்ஸ். உங்கள் கை விரல்களை ரிலாக்ஸ்டாக விடுங்க. கை விரல்களில் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம் இருக்கிறத கவனிங்க. உங்களோட கையில் உங்களுடைய கவனத்தை கொண்டு வாங்க. உங்களோட 2 கைகள்லையும் நல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காந்த ஓட்டம், காற்றோட்டம் எல்லாம் நார்மலாக இருக்கிறத கவனிங்க. ரிலாக்ஸ் யுவர் எல்போஸ். முழங்கையை கவனிங்க. ரிலாக்ஸ் யுவர் ஆர்ம்ஸ். ரிலாக்ஸ் யுவர் ஷோல்டர்ஸ். Relax your head. Relax your back of the head. Relax your mouth. Relax your nose. Relax your eyes. Relax your forehead. Relax your ears. Relax your neck. Relax your whole body. Relax. 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 உங்கள் உடல் நல்ல வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் சீராக இருக்கிறத கவனிங்க. இவ்வளவு நாளாக உங்கள் உடல் உங்களுக்காக உழைச்சது எண்ணி ஒரு சின்ன கிராட்டிடியூட தேங்க்யூ, நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. உங்களோட தலை உச்சியிலேருந்து உங்கள் கால் பாதத்து வரைக்கும் அந்த கிராட்டிடியூட சமர்ப்பியுங்க. உடலோட மனமும் ஒன்றி அமைதியாக இருக்க இந்த தருணத்தில் ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம். உங்கள் மனசுக்குள்ளே இதை சொல்லிக்கோங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். இந்த சங்கல்பத்தை ஒவ்வொரு செல்லையும் பதியுங்க. அது எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணும். உங்கள் உடம்புல எங்கன்னா பெயின், வலி அப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுடைய கவனத்தை வச்சு ஹப்பனொப்பவன டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை say sorry to that part. I am sorry. Please forgive me. Thank you. I love you. அந்த வலியை நாம தான் உருவாக்கி இருக்கோம். வலிக்கு எந்த ஒரு உணர்ச்சிக்குமே நிலையான தன்மை கிடையாது. எதுவுமே நிலையற்ற தன்மை. ஸோ நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணும்போதே அது மறைஞ்சிரும். உங்கள் கை விரலையும் கால் விரலையும் பொறுமையாக அசைச்சு நாமளாக கண்ணை திறக்கலாம்.
ஸோ இப்போ நார்மலா கண்ண தொறந்துடலாம். ஓகேங்களா? இந்த ரிலாக்சேஷன் டெக்னிக் வந்து ஒரு சின்ன சிம்பிள் டெக்னிக் தான். பட் இது பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஏதோ நம்ம ஆழ்நிலை தூக்கத்துக்கு போயிட்டு வந்தா மாரி ஒரு டிஃபரன்ஸ். இத டெய்லி பண்ணிட்டு வரும்போது, மன அமைதியும், நிம்மதியும், ரிலாக்ஸ்டா இருக்கும் பாடி. உங்களுடைய மைண்ட் கிளாரிட்டியோட இருக்கும். நீங்க செய்ற எல்லா செயல்லயுமே வெற்றிய காண முடியும். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா, நம்ம உடம்பும் நல்லா இருக்கணும், நம்ம மனமும் நல்லா இருக்கணும். இது 2மே நல்லா இருந்ததுன்னா, வாழ்க்கையில ஈஸியா நம்மளுக்கு என்ன தேவையோ, அத வந்து ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா நம்மளால செஞ்சு முடிக்க முடியும். ஸோ இந்த வாய்ப்பு குடுத்த மலையரசன் சார் அவர்களுக்கும், சந்திரசேகர் சார் அவர்களுக்கும், ராசு சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிய இந்த டைம்ல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம்.